பெரம்பலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி நடத்தக்கூடிய மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழ் அரங்க கருத்தரங்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற இவ்வளவு பெரிய கூட்டத்தை பெரம்பலூரில் அனைத்து பகுதி கிராமங்களில் இருந்தும் இங்கு சேர்த்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி மாவட்ட மகளிர் அணியின் அமைப்பாளர் மகாதேவி ஜெயபால் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட மகளிர் தொண்டரணியின் அமைப்பாளர் அருமை சகோதரி புஷ்பவள்ளி ராஜேந்திரன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றிய பெரம்பலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் அருமை சகோதரர் ஜெகதீசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, அவர்களுக்கு முன்பு இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து சுருக்கமாகவும் செறிவாகவும் உரையாற்றி விடைபெற்று சென்ற அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை மின்சாரத்துறையின் அமைச்சருமான நம் மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்களே, இதுக்கப்புறம் இங்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர்கள், தந்தை பெரியாருடைய பெரும் தொண்டர்கள், திராவிடர் கழகத்தினுடைய பெரம்பலூர் மாவட்ட தலைவர், செயலாளர், திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட காப்பாளர், இந்த பல்வேறு பொறுப்புகளில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா தங்கராஜ் அவர்களே, விஜயேந்திரன் ஐயா அவர்களே, ஆறுமுகம் ஐயா அவர்களே, துரைசாமி ஐயா அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் நடராஜன் ஐயா அவர்களே, திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர் பிச்சைப்பிள்ளை ஐயா அவர்களே, என் தந்தையின் நண்பர் வேப்பந்தட்டையை சேர்ந்த ஐயா புலவர் ராசு அவர்களே, ஆலத்தூர் ஒன்றியத்தை சேர்ந்த ஐயா வேலாயுதம் அவர்களே, எனக்கு முன்னால இங்கு ஒரு இடி மின்னல் மழை. மின்னல் யார் அப்படின்னா நம்முடைய அருமை தங்கை காருண்யா, அவங்க வளர்ந்து வருகிற பேச்சாளர். அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு கலைஞர் அவர்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி செறிவாக உரையாற்றிய மின்னல் போல் கருத்தை வைத்த காருண்யா அவர்களே, பரவாயில்ல, மழை போல் இசையும் அருமையான கருத்தும் கலந்து பொழிந்த அருமை தங்கை மலர்விழி அவர்களே, இடி முழக்கம் யாருன்னு சொல்லவே வேண்டாம். அப்படி இடி போல் முழங்கி இந்த மேடையே ஒரு சுழற்றி அமைந்திருக்கின்ற அருமை சகோதரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி பிரச்சார குழுவின் செயலாளர் சேலம் சுஜாதா அவர்களே. அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, நான் பிறந்ததும் சேலம் தான். ஆகையினால என்ன இப்போ சேலம் அருள்மொழின்னு தான் இங்க எல்லாரும் போடுவாங்க. அப்படி அந்த ஊர்ல இருந்து இன்னொருத்தர் இப்படி நான் அமைதியா பேசுறேன்னா அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. ஒரே ஊர்ல இருந்து 2 பேர் வெவ்வேறு மாதிரி பேச்சாளர்கள். அந்த பெருமை பெற்ற சேலத்தின் பெயரோடு வந்திருக்கிற சுஜாதா அவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக, அதே நேரத்தில் இப்படி ரசிச்சு கேட்கிறவங்கள நான் பார்த்ததில்லை. அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் உங்களுடைய பாட்டு தலையாட்டும் கருத்துமாக அதை ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி தொண்டர் அணி சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்போ 2 சவால் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் துணையாக, வழிகாட்டியாக, இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருப்பவர் நம்முடைய மேனாள் அமைச்சர் ஆ. ராசா அவர்கள்.
அவர் இப்பொழுதும் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனா அவரை யாரும் இங்க எம்பின்னே சொல்றது இல்ல. இங்க வந்து கேட்டா மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி மக்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் இடம்பெறுவது ரொம்ப கடினம். அவர் ஒரு மேடையில் சொன்னார், நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது அருள்மொழி அவர்களுடைய பேச்சை கேட்டு ரொம்ப வியந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரொம்ப நாள் அவர் வந்து வியந்ததோடு மட்டும் இல்லாம எனக்கு ஏதோ ஒரு பெரிய சவால் கொடுக்கணும்னு நினைச்சு இவ்வளவு பேச்சாளர்களோட போட்டு இப்ப பேசுங்க பாப்போம் அப்படின்னு விட்ட மாதிரி இருக்கு. சரி, ரெண்டாவது என்ன பண்ணலாம்? இவங்கெல்லாம் பாட்டெல்லாம் வேற பாடுறாங்களா? பாடலான்னு நினைச்சா வெறும் காத்துதாங்க வருது. அதனால நம்ம வேலை என்னமோ மரியாதையா அந்த வேலையை பார்த்து முடிச்சுக்குவோம் அப்படின்னு. சாப்பாடு இன்னும் தயார் ஆகல வேற. அதனால சாப்பாடு தயார்னு இங்க ஒருத்தர் வந்து சொல்ற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். இங்க வந்த உடனே இவ்வளவு பேரை பார்த்துட்டோமே, நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். முதல் கருத்து நான் மேடையில இருந்தே தொடங்கிடுறேன். இங்க எல்லாரும் நம்முடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு மலர் அஞ்சலி பூ போட்டு மரியாதை செய்யறோம். அப்படி மரியாதை செய்யும் போது சில பேர் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு போறோம், சில பேர் வந்து செருப்பு போடாம போறோம். அப்ப நம்முடைய சகோதரி சுஜாதா அவர்கள் இன்னொருத்தவங்களே நீங்க செருப்பை கழட்டிட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அந்த மரியாதை, நான் வந்து அதை குறைச்சு சொல்லல, அவங்க மனசுல இருக்கக்கூடிய மரியாதைய ஒரு பழக்கத்தை அப்படி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா கழட்டாதீங்க, ஏன்னா செருப்புங்கிறது வசதிக்கு போடுறதை தவிர மரியாதைக்கு போடுறது இல்லை. நம்ம ஊர்ல ஏன் செருப்ப கழட்டுறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? 1930 இப்ப 2025 ஒரு 100 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா 1925 பெண்கள் செருப்பு போட்டு நடக்க கூடாது. நம்ம பாட்டிங்கெல்லாம் செருப்பு போட்டிருக்காங்களா? யாராவது போட்டு பாத்தீங்களா? இல்ல இல்ல, தாத்தா போட்டிருப்பாரு பெரிய செருப்பு. அதனால யாரையாப்பா வந்து அடி செருப்பாரு அப்படின்பாரு. நம்ம சொல்லலாமே தவிர பாட்டிக்கிட்ட செருப்பு இல்ல அடிக்கிறதுக்கு. பாட்டிக்கிட்ட என்ன இருந்துச்சு? உலக்க இருந்துச்சு, உலக்க இருந்துச்சு. ஆனா செருப்பு இல்ல. ஏன் செருப்பு இல்லன்னா பொம்மநாட்டிக்கு எதுக்கு செருப்பு? ரெண்டாவது, பொம்பளை கொடை பிடிச்சுக்கிட்டு போக கூடாது. வெயில்ல அவரு போவாரு கொடை பிடிச்சுக்கிட்டு, பொம்பளை கொடை பிடிச்சுக்கிட்டு போக கூடாது. அப்ப கொடை எதுக்கு பிடிக்கிறோம்? வெயிலுக்கு பிடிக்கிறோம், மழைக்கு பிடிக்கிறோம். ஆனா பொம்பளை நனைஞ்சாலும் சரி காஞ்சாலும் சரி கொடை பிடிக்க கூடாது, செருப்பு போட்டு போக கூடாது. இது பெண் ஜாதி மட்டுமா? ஊரை விட்டு தள்ளி வச்ச ஜாதியும் செருப்பு போடக்கூடாது. ஆமாவா இல்லையா? அப்படி செருப்பு போட்டுக்கிட்டு போனா மேல் ஜாதிங்கிற ஆள் எதிரில வந்தா என்ன பண்ணணும்? செருப்பை கழட்டி கையில எடுத்துக்கணும். யாராவது காலில் போடுற செருப்பை கையில எடுப்பாங்களா? சரி, தோல்ல துண்டு போடுறோம். துண்டு எதுக்கு போடுறோம்? ஒரு சுமையை தூக்கிட்டு போனா சும்மாடு கட்டணும் இல்லையா? சும்மாடு கட்டலாம். அப்புறம் வேர்த்தா தொடச்சுக்கலாம். எங்கேயாவது போறோமா, குளிச்சோமா, துவைச்சு தொடச்சு காய போடலாம். பெண்களுக்கு அவசரத்துக்கு துண்டு பல விதத்துக்கு பயன்படும் இல்லையா? அப்ப நாப்கின்லாம் ஏது? பல விதத்துல துண்டு பயன்பட்டு இருக்குது. இதுதானே துண்டு. இந்த துண்டை ஒருத்தர் தோல்ல போட்டு போறாரு, எதிரில வர்ற ஒரு ஆளை பார்த்தா அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டணும். என்னத்துக்கு? நம்ம என்னத்துக்குன்னு கேக்குறோம். என்ன வெங்காயத்துக்குன்னு ஒருத்தர் கேட்டாரு, அவர் பேர் பெரியார்.
அவர்தான் தந்தை பெரியார். அந்த ஆளை எப்பா துண்டு எடுத்து தோள்ல போடு, ஏமா நீ செருப்ப கால்ல போடு. இந்த இயக்கத்துக்கு சுயமரியாதை இயக்கம்னு பேரு. சுயமரியாதைன்னா என்ன? துண்ட தோள்ல போடு, செருப்ப கால்ல போடுன்னதுதான் சுயமரியாதை. அதுதான் நம்ம இயக்கம். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க? நான் சேலம்னு சொன்னேன். இங்க பல பேருக்கு தெரியும். இங்க எங்க சொந்தக்கார அப்பா கூட வந்து பார்த்தாங்க. அவங்க வேட்டக்குடியில இருந்து வந்திருக்காங்க. அவங்க வேட்டக்குடியில இருந்து வந்தவங்க சொந்தக்காரங்கன்னா, அப்ப எங்க அப்பா ஊர் என்னவா இருக்கும்? செந்திர பக்கம் வெள்ளூர். செந்திர பக்கம் வெள்ளூர். அது எவ்வளவு? அது கொட்டக்காடு தான் இல்லையா? அந்த ஊர்ல பிறந்து முதல்ல படிச்சு புலவருக்கு படிச்சு வாத்தியாரா வெளியில போனவர் எங்க அப்பா. அவரு படிச்சு வெளியில வந்து பெரியார் தொண்டரா நின்னதனால இன்னைக்கு நான் வக்கீலாகி உலகத்துல எல்லாம் எங்கேயும் போய் பேசுறேன். யாராவது அங்க போய் கேட்டாங்கன்னா, நீங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, சென்னையில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரியும், பெரியார் இல்லை என்று சொன்னால், இந்த இயக்கம் இல்லைன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரலன்னா பெண்கள் படிச்சிருக்க முடியுமா? இவ்வளவு பேர் வக்கீலா இருக்க முடியுமா? டாக்டரா இருக்க முடியுமா? நான் என்ன பண்ணிருக்கலாம்? வெள்ளூர்ல இருந்து அரும்பாடு பட்டு வேப்பந்தட்டையில கட்டி கொடுத்திருப்பாங்க இல்லையா? இல்லன்னா நக்கசேலத்துக்கு போமா, நாங்க இருக்கு குறும்பாலூர், ஏதோ ஒரு ஊரு, அந்த ஊர்ல போய் ஏமா வந்தியா, புழுவ எப்படி இருக்கு, என்னமா போ, இவ்வளவுதான். அப்படிதானே இருந்திருப்போம். அவ்வளவுதானே நம்ம வாழ்க்கையா இருந்திருப்போம். அங்க இருந்து இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா வக்கீலா சென்னை உயர்நீதிமன்றத்துல இருக்கேன்னு சொன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். இத நான் தான் நினைக்காதீங்க. இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். ஆஸ்திரேலியா அங்க போய் பார்த்தா இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்த பல பேர் வந்து நம்ம திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களை பார்த்து கை கொடுக்கறாங்க. ஐயா, எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வச்சுங்க, எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க. அப்படியா, உங்க ஊர் எதுப்பா? எங்க ஊர் பெரம்பலூர் அப்படிங்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து ஆஸ்திரேலியாவுல போய் அவ்வளவு வசதியோட இருக்காங்க. இந்த படிப்பு என்ன படிப்பு? கம்ப்யூட்டர் படிப்பு, என்ஜினியர் படிப்பு. இந்த கம்ப்யூட்டர் படிச்சு என்ஜினியர் படிச்சு நம்ம பசங்க பொண்ணுங்க இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒரே தலைவர். அந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவரா ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அவருதான் ஃபீஸ் கட்டினாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க ஃபீஸ் கட்டாம படிக்கலாம். அவருதான் கொண்டாந்தார். காலேஜுக்கு போகணும். கரூருக்கு பக்கத்துல ஒரு பையன் +2ல நல்ல மார்க் எடுத்தாரு. காலேஜுக்கு போகணும், சீட்டு கிடைச்சிருச்சு. அவர் போய் சேரல. ஏப்பா சேரல? அவங்க ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டார், தலைமை ஆசிரியர், ஏப்பா என்னடா ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு தான் காலேஜுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுல்ல, ஏன் போய் சேரல? அந்த பையன் சொன்னாரு, சார் எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அம்மா கூலி வேலைக்கு போகுது. என்ன வேலை? மரம் உடைக்கணும், சுள்ளி கட்டணும். மரம் உடைச்சி சுள்ளி கட்டுற வேலை. மழை பெஞ்சா அந்த வேலையும் கிடையாது. ஒரு நாளைக்கு எங்க அம்மாவுக்கு 30 ரூபா கூலி. அப்ப 89 எங்க அம்மாவுக்கு 30 ரூபா கூலி. நான் மட்டும் பஸ்ஸுக்கு போயிட்டு வந்தேன்னா 15 ரூபா ஆகும். எங்க அம்மா கூலியில நாங்க 4 பேர் சாப்பிடணும்.
நாங்க எப்படி சார் பிழைக்கிறது? அதனால நான் காலேஜுக்கு போகல அப்படின்னு சொன்னாரு. அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாரு, எப்பா என்னடா நீ பேப்பர் படிக்க மாட்டியா, ரேடியோல நியூஸ் கேட்க மாட்டியா? ஏன் சார்? கலைஞர் நீ வெளியூருக்கு போய் படிச்சா பஸ் பாஸ் இலவசம்னு சொல்லி இருக்காரு, உனக்கு பஸ்ஸுக்கு கட்டணம் இல்லடா போடான்னு சொன்னார். அப்படி சொன்னதனால கலைஞர் போட்ட உத்தரவால அந்த கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போய் படிச்ச அந்த பையன் இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில தலைமை பொறுப்புல இருக்காரு. தலைமை பொறுப்புல. அப்ப எப்படி கிடைச்சது? கலைஞரால கிடைச்சது. நம்முடைய மலர்விழி ரொம்ப அழகா ஒரு கருத்தை சொன்னாங்க. அவங்க நிறைய மத்தெல்லாம் சொன்னாங்கதான், நீங்க கூட அவங்க இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு கேட்டீங்க. நானும் அவங்கள கேட்டேன், ஏமா இன்னொரு தடவை பேசுறீங்களா, உங்களுக்கு நேயர் விருப்பம் நிறைய இருக்கு. இல்ல நானும் முடிச்சுட்டு வேற ஊருக்கு போகணும், பரவாயில்ல இன்னொரு தடவை வந்து பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால மிச்சம் வச்சதெல்லாம் இன்னொரு தடவை வந்து பேசுவாங்க, நீங்க நல்லா கேட்கலாம். அவங்க பேசின கருத்துல முக்கியமான ஒண்ணு நீங்க கவனிச்சீங்களா? பெண்கள் பேரு எதுல பொறிப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகி சீர் கொடுக்கிற பாத்திரத்துல வெட்டுவாங்க பேர். பெண்கள் பேரு பாத்திரத்துலதான் இருந்துச்சு. கலைஞர் போட்ட சட்டத்துக்கு அப்புறம் தான் பத்திரத்துல வந்துச்சு அப்படின்னு. எந்த பத்திரம்? சொத்து பத்திரம். உபரி நிலங்களை வந்து ஊர்ல புறம்போக்கு இருக்கு, அத வந்து ஏழை குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு கலைஞர் அவர்கள் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? அப்படி பிரிச்சு கொடுக்கும் போது அதுல பெண்கள் பேரையும் சேர்த்து கொடுக்கணும். புருஷன் பேர்ல மட்டும் கொடுக்க கூடாது, மனைவி பேர்லயும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இத அவர் உத்தரவா போட்டாரு. ஏன்? இங்க எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து ஊர் எது அப்படின்னு கேட்டா, உங்க ஊர் எதுமா? அரும்பா ஊர் பிறந்த ஊரா? பிறந்த ஊர் எது? பெத்தநாயக்கம்பாளையம், சேலம் பக்கம். உங்க எல்லாரையும் கேக்குற, ஆமா உங்க ஊர் எதுன்னு கேட்டா இப்படிதான் ஒரு ஊரை சொல்றோம், அரும்பா ஊர். அரும்பா ஊர் உங்க ஊரா? கட்டிக்கிட்டு வந்த ஊருங்க, ஊரையே கட்டிக்கிட்டு வந்துட்டோம் ஊரை. எங்க அம்மாயி ஒண்ணு இருந்து குழுமூர், அவங்க வந்து வெள்ளூர்ல இருந்து கல்யாணம் பண்ணி போனாங்க. குழுமூர்காரங்க சாகர வரைக்கும் அந்த அம்மாயிய வெள்ளூர் ஆயின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வெள்ளூர்ல இருந்து வந்த பொண்ணு. வெள்ளூருக்கு திருப்பி வந்துட்டாங்க, தாத்தா செத்து போயிட்டாரு, வெள்ளூருக்கு வந்தாங்க. வெள்ளூர்ல என்னன்னு கூப்பிடுவாங்க? குழுமூராயின்னு கூப்பிடுவாங்க. அந்த குழுமூராயி ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் ஒரு பாட்டு பாடுவாங்க, அத அப்புறம் சொல்றேன். முதல்ல ஊர் கதையை முடிச்சிடுவோம். ஆக இவங்க நம்ம பிறந்த ஊர் ஒண்ணு, உங்க ஊர் அதான்னா சொல்ல முடியாது. இங்க என்னம்பாங்க, நேத்து வந்தவ. நம்ம வந்து 10-15 வருஷம் ஆயிருக்கும், இருந்தாலும் நேத்து வந்தவ இதுதான் சொல்லுவாங்க. அம்மா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ஏமா ஒரு நல்ல பாவாடை சட்டை எடுக்க கூடாதுன்னா, அது எவன் வீட்டுல போய் குப்பை கொட்ட போகுதோ. கார்பரேஷன் வேலையை தவிர ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு. நல்லா படிக்க வை, சோறு போடு, நல்ல கோழி குழம்பு வைப்பாங்கம்மா. அந்த கோழி காலை ஒரு நாளும் பொம்பளை பிள்ளைக்கு போட மாட்டாங்க. நல்ல கறிய பொட்டை பிள்ளைக்கு போடுவாங்க. கடைசியா பொம்பளைங்க சாப்பிட்டதெல்லாம் குடலு, தோல், கோழி கழுத்து. ஒரு அவசரம், எனக்கு கோழி கழுத்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது ஆம்பளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு அதான் கிடைக்கும். நல்ல அந்த சினிமாவில காட்டுறாங்கல்ல, கோழி கால் எல்லாம் கடிச்சு, அந்த மாதிரி வீட்டுல பொம்பளை பிள்ளைக்கு யாராவது போட்டு நல்லா சாப்பிடுமா தெம்பா, அப்பதான் எவனாவது கை நீட்டினா பலார்னு விட முடியும். சொல்றமா, சோறு போட மாட்டாங்க. ஏதாவது நல்ல துணிமணி வா, படிக்க வை, செலவு பண்ணு, படிக்க வைனா படிச்சு நம்மளுக்கா சம்பாரிச்சு கொடுக்க போகுது, எவன் வீட்டுக்கோ போகுது.
ஒரு நகை காசு இருக்கு வீட்டுல, எப்பா ஒரு சங்கிலி வாங்கி கொடுப்பா அப்படின்னா, ஆமா 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 சங்கிலி கேக்குது சங்கிலி. ஐயா இப்ப வாங்கி கொடுத்தா என்னன்னா, அது இன்னொரு வீட்டுக்கு போறத காது மூக்க நொப்புனா பத்தாதா? காது மூக்க குதிர்ல போட்டு நொப்புறாங்க. காது மூக்க நொப்புனா பத்தாதா? இப்படிதாங்க பேசுவாங்க. அந்த வீட்டுல இந்த பாரு, இது ஓன் வீடு நினைச்சுக்காக, இப்ப போனா வெளில போகணும் நாய், இப்படி பேசுவாங்க. அப்போ பொம்பளைக்கு என்ன இல்ல? வீடு இல்ல, ஊர் இல்ல, ஊர் இல்ல, வீடு இல்ல. அப்புறம் உங்க குடிசாமி எதுமா? சாமி இருக்கா உங்களுக்கு? உங்க குடிசாமி எது சொல்லுங்க. பெருமாளா? எந்த ஊர் பெருமாள்? திருப்பதி. திருப்பதி பெருமாள் யாருக்கும் குடிசாமி எல்லாம் கிடையாது. என்ன ஐயோ, குலதெய்வம் எது? திருப்பதி பெருமாளா? ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, திருப்பதி பெருமாள் இங்க யாருக்கோ குலதெய்வமா? வேற நம்ம ஊர்ல சிறு கணவனோட தெய்வம் எந்த ஊரு? குறும்பாலூர். அப்பா வீட்டுக்கு பெரம்பலூர். பாருங்க, அது அவர் கணவர் வீட்டு தெய்வம். உங்களுக்கும் அதானா? அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு பச்சைமாயி, அம்மா வீட்டுக்கு பச்சைமாயி, அப்பா வீட்டுக்கு பெருமாள். அப்ப நம்மளுக்கு ஏதுங்க சாமி? நம்மளுக்கு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. அதான் தந்தை பெரியார் சொன்னார். இது இவங்க வீட்டு சாமி, அது அவங்க வீட்டு சாமி. நம்ம இங்க இருந்தா இங்க, அங்க இருந்தா அங்க. அப்ப பெண்களுக்கு ஊரு கிடையாது, வீடு கிடையாது, சாமி கிடையாது. இதுதான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால. இப்பயும் ஏன் அது கிராமத்துல இருக்குன்னா, நம்ம யாரும் பெரியார படிக்கல, பெரியார தெரிஞ்சுக்கல, இந்த கேள்வி கேட்கல. இத கேட்க வச்சவர் தான் கலைஞர். என்ன பண்ணாரு? உனக்கு சொத்துல பங்கு இருக்கு. ஆமா, எங்க அப்பனுக்கு இருக்கிறது காக்காணி, அதுல எங்களுக்கு ஒரு மூக்க அறுத்து கொடுத்துட போறாங்க அப்படிம்பாங்க. ஆமாமா, அந்த மூக்க அறுத்து வாங்கறதுக்கு உனக்கு சட்டம் இருக்கு. எப்பயாவது பொங்கலுக்கு அனுப்புற பொங்கப்பானை 2 கரும்பு 1 கிலோ அரிசியோட டபாச்சிட முடியாது. அதனால நீங்க எப்ப வேணும்னாலும் சொத்து கேட்க முடியும் அப்படின்னு பரம்பரை சொத்துல பெண்களை பங்காளின்னு ஆக்குனவர் கலைஞர். பங்காளி அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு கோயில்ல பூசை பண்றதுக்கு ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் குருக்களாகி பூசை பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு போட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் அங்க. அப்புறம் படிப்பு, எப்படியாவது படி, பெண்கள்னா படிக்கணும். நீங்க ஸ்கூல்ல அரசு பள்ளியில படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டா மேல படிக்கிற வேலைய, அவங்க படிக்கிற செலவை நம்ம முதல்வர் பாத்துக்கிறாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு கிராமத்துல படிச்ச பொண்ணு ஐஐடி பாம்பேல போய் படிக்க போகுது, குஜராத்ல படிக்க போகுது. படிக்க வச்சா போதும். படிச்சுட்டா பெண்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். தன்னம்பிக்கை வந்துடும். கேள்வி கேட்பாங்க. ஏன் பெண்களை படிக்க வைக்கல? படிச்சா கேள்வி கேட்பாங்க. படிக்காட்டி கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. கேட்க கூடாது, உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளா ஒரு கதையை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கதை. பெண்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வீட்டுல இந்த கதையை கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. யாராவது கேட்டிருந்தா சொல்லுங்க, நீங்க கூட கேட்டிருக்கலாம். ஒரு அம்மாவுக்கு காது சரியா கேட்கல. காது கேட்கலன்னு யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா, வீட்டுக்காரரு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் ஏதோ திட்டுறாரு, அந்த அம்மா பேசாம இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு மாதிரி திட்டினாரு, அப்பயும் அந்த அம்மா பேசல. இவரு புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ அந்த மாதிரி காது கேட்கல, அதனாலதான் நம்ம திட்டுறதுக்கு பதில் சொல்லல. இருந்தாலும்
ஐயோ பொண்டாட்டிக்கு காது கேட்கலன்னா கொஞ்சம் கஷ்டமா இருங்க. என்ன பண்ணாரு, காது டாக்டர் கிட்ட போனாரு. காது டாக்டர் கிட்ட போய், சார் என் மனைவிக்கு காது கேட்கல, அதுக்கு எதனா மருந்து கொடுங்கன்னு சொன்னார். டாக்டர் கேட்டாரு, இல்ல அம்மா அவங்கள அனுப்பி விட்டுருப்பா, பெரியவங்க, அதனால அவங்க போன விட்டுருங்க பரவாயில்ல. அப்ப டாக்டர் கேட்டாரு, எவ்வளவு தூரத்துல இருந்து பேசினா கேட்கல அப்படின்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? 3 மாத்திரையை கொடுத்தாரு. இங்க பாரு, வீட்டுக்கு வெளியில இருந்து கூப்பிடு, நடுவுல கூடத்துல இருந்து கூப்பிடு, பக்கத்துல போய் கூப்பிடு. இப்படி கிடைக்கலன்னா, தெருவுல இருந்து கேட்கலன்னா மஞ்ச மாத்திரையை கொடு, பக்கத்துல ஹால்ல இருந்து கேட்கலன்னா பச்சை மாத்திரையை கொடு, கிட்ட போயும் கேட்கலன்னா ஊதா மாத்திரையை கொடு. மாத்திரையை கையில வச்சுக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்தாரு. கேட்டு கிட்ட நிக்கிறாரு. கேட்ல இருந்து மனைவி பேரை கூப்பிட்டு, ஏமா சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. சமையல் ஆகல. அந்த அம்மா பதில் சொல்லல. சமையல் ஆயிடுச்சா ஒன்னும் சொல்லல. முதல்ல மஞ்ச மாத்திரையை எடுத்து வச்சாரு. அடுத்தது கூடத்துக்கு வந்தாரு. கூடத்துல இருந்து சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. மறுபடியும் பதில் சொல்ல. ஓஹோ ரொம்ப கேட்கலதான். பச்சை மாத்திரையை வச்சுக்கிட்டாரு. கிட்ட போனாரு. கிட்ட போய், காது கிட்ட போய், சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கத்துனாரு. இந்த அம்மா திரும்பி எல்லாரும் ஒரு அறை விட்டுது. அறை விட்டு, ஏயா இதே கேள்வியதான் கேட்டுக்கிட்ட இருந்து கேட்ட, சமையல் ஆவலிங்கன்னு சொன்னேன், மறுபடியும் வாசல நடுவூட்ல வந்து கேட்ட, சமையல் ஆவலிங்கன்னு சொன்ன, நீ எதுக்கு காது கிட்ட வந்து கத்துற? அப்பதான் அவருக்கு என்ன புரிஞ்சது, காது அவருக்கு கேட்கல. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இந்த அம்மாவுக்கு காது கேட்கல நினைச்சுக்கிட்டாரு. இப்படிதான் ரொம்ப நாளா ஆம்பளைங்க பொம்பளைய ஏமாத்தலான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு காது கேட்கலன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா காது நம்மளுக்கு நல்லாதான் கேக்குது, அவங்களுக்கு தான் கேட்கலன்னு புரிய வைக்கணும் இல்லையா? அப்படி புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்க பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைங்க, கேள்வி கேளுங்க. இன்னைக்கு எவ்வளவு வசதி, வெளியூருக்கு போனா திக்கு திக்குன்னு இருக்குதுங்கிறாங்க. வேணாமா, ஹாஸ்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்டல், பெண்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து தங்குங்க, பத்திரமா பாதுகாப்பா இருங்க அப்படின்னு நம்ம முதல்வர் திட்டமிட்டு சொல்றாங்க. இந்த வளர்ச்சி எல்லாம் நம்ம யாரால வந்ததுன்னா 3 பேரை நீங்க மறக்க கூடாது. 3 பேர் பெண்கள் வாழ்க்கையில மறக்க கூடாத 3 பேர். முதல்ல சொன்னனே தந்தை பெரியார். 2வது பெரியார் ஐயா சொன்னதெல்லாம் சட்டமாக்கின ஒரு மாபெரும் மேதை இருந்தாரு, அவர் பேரு டாக்டர் அம்பேத்கர். அவராலதான் நம்மளுக்கு சொத்துரிமை சட்டம் ஒரு பங்கு வந்துச்சு. அவருதான் பெண்களும் விவாகரத்து பண்ணலான்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா, 1955க்கு முன்னாடி ஆம்பளை பொம்பளைய விவாகரத்து பண்ணலாம், ஒதுக்கி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம், ஜீவனாம்சம் கூட கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் சொன்ன ஒரு சட்டத்துக்கு பேரு மனுஸ்மிருதி. அத உடைச்சி ஒரு ஆம்பளை பொம்பளைய கொடுமைப்படுத்தினா அந்த மனைவி கோர்ட்டுக்கு வந்து விவாகரத்து கேட்கலாம் அப்படிங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான். பொம்பளை வந்து தத்தெடுக்க முடியாதுமா, ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு சட்டம் கிடையாது. அவர் இல்ல, வீட்டுக்காரர் இல்ல, நான் ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளை தத்தெடுத்து வளர்க்கலாம், ஆனா பொம்பளை தத்தெடுத்து வளர்க்க முடியாது. அதையும் மாத்தினவரு அம்பேத்கர் தான்.
அதனால இதெல்லாம் நினைக்கும் போது அந்த தலைவரை நம்ம மறக்க கூடாது. மூன்றாவது, இப்படி எல்லாம் சொன்னத நடைமுறையில சுஜாதா சொன்னாங்கல்ல, புல்லாங்குழல ஊது ஊதுன்னு ஊதி, புல்லாங்குழல அது என்ன பேரு, ஊதாங்குழல். நம்மளுக்கு கொடுத்த புல்லாங்குழல் அதுதான். நம்ம அப்படியே காட்டு மேட்ல போய் ஸ்டைலா புல்லாங்குழல் ஊதணுமா? கிடைச்சது ஊதாங்குழல். அது கூட ஊதாங்குழல்னு எல்லாருக்கும் தெரியும், ஊதாந்தட்டை. அந்த ஆயுதமே அதான். ஊதாந்தட்டை எடுத்து அடிச்சேன்னா அப்படிதான் பேசுவாங்க. அதான். அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அந்த பழமொழி சொல்ல முடியுமா? இன்னைக்கு அடுப்பே ஊதுறது இல்லையே, அது கப்புன்னா அமைஞ்சிருது, இப்படின்னா பத்திக்குது. இந்த பத்த வச்ச அடுப்பு வீட்டுக்கு கலைஞர் கொடுத்து விட்டாரு, அதனால அந்த பழமொழியும் போயிருச்சு. எப்ப கேஸ் அடுப்பு வீட்டுக்குள்ள வந்துச்சோ, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குங்கிற பழமொழி ஓடி போயிருச்சு. இப்படி ஒவ்வொன்னா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மேம்படுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த 3 தலைவர்களும் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஊர்ல, இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல தந்தை பெரியார் வந்து பேசியிருக்காரு நம்மளுக்காக. என்னென்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? எங்க? இருூர்ல, குறும்பாலூர்ல, வேட்டக்குடியில, வேப்பந்தட்டையில, என்னென்ன, வாலிகண்டபுரம், இதெல்லாம் பெரிய பேச்சு. அங்க பேசுறாரு, விதவை கொடுமைய ஒழிக்கணும். இது ஒன்ன மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கேட்டீங்க, அவங்க பேசுறத கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிங்க, நான் பேசுறதையும் கேட்டு யோசிக்கிறீங்க. வீட்டுக்கு போயிருங்க. நாளையில இருந்து என்ன யோசனை, என்ன செய்ய போறீங்க? 2 வேலை இருக்கு நம்மளுக்கு. ஒண்ணு, இந்த நாட்டுக்குள்ள கலவரம் பண்ற ஒரு கும்பல் தாமரப்பூவை தூக்கிட்டு வருதா? கலவரம் பண்ற கும்பல். அந்த கும்பல் வந்தா நாங்க பழைய ஆட்சி, அப்படியே இந்து தர்ம ஆட்சி அப்படிங்கிறாங்க. இந்த இந்து தர்ம ஆட்சி வந்தா என்ன நடக்கும்னா, கணவனை இழந்த மனைவி அவர் கூடவே நெருப்புல படுத்துக்கணும். ரெடியா இருக்குமா? பக்கத்துல இருக்கவன வேணா தள்ளி விடலாமே தவிர, ஏமா நீ சதி மாதாமா, நீ அதுல போய் படுத்துக்கிட்டீங்கன்னா உன்னை கும்பிடுவோம்மா, அப்படின்னா நீ படுத்துக்கையா, உன்னை கும்பிடுற அப்படின்னு தானே சொல்லுவோம். 8 வயசு 10 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தை திருமணம் நடக்கணும், விதவைக்கு மறுமணம் கூடாது. இதெல்லாம் பேசுற ஒரு கும்பல் நாட்டுல வருது. சாமி பேரால, கோயில் பேரால நம்ம கிட்ட வந்தா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீ உங்க வேலைய உங்க ஊர்ல வச்சுக்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தெளிவு இருக்கணுமா இல்லையா? அவங்கள உள்ள விட்டா என்ன நடக்கும்? நம்ம ஊர் பள்ளிக்கூடம், உங்க ஊர்ல என்ன பள்ளிக்கூடம் இருக்கு? 5வது வரைக்குமா? 8வது வரைக்குமா? 10வது வரைக்கும் இருக்கா? இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க ஹிந்தி படிக்கணும். நம்ம பிள்ளைங்க படிக்க முடியுமா? ஹிந்தி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகும்? இத கொஞ்சம் யோசிக்கணும். 2வது, சமூக சீர்திருத்தம்னு இருக்கு. அதுதான் நம்ம இயக்கத்தோட அடிப்படை. நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. இவ்வளவு கருத்து கேக்குறீங்கல்ல, நீங்க என்ன செய்ய முடியும்? கேள்வி வருதில்ல, நீங்க நல்லாதாமா பேசுறீங்க, கேட்க நல்லா இருக்கு. நாங்க என்ன செய்யலான்னு கேக்குறீங்கல்ல, ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். நாளை பின்ன நம்ம சொந்தத்துல, நம்ம வீட்டுல, நம்ம தெருவுல
ஒரு பொண்ணுக்கு கணவன் இறந்து போனா தாலி அறுப்புன்னு ஒரு சடங்கு பண்ணி கொடுமைப்படுத்துறாங்களா இல்லையா? அதை தடுத்து நிறுத்துங்க, அதை தடுத்து நிறுத்துங்க. நம்ம வீட்டுல நடக்க கூடாது. இந்த தாலி கேக்குறியா, கழட்டி தரேன், எடுத்துட்டு போ, போய் நீ என்ன வேணா சடங்கு பண்ணிக்கோ. அந்த பொண்ணை உட்கார வச்சு தெருவுல வச்சு அதுக்கு எல்லாத்தையும் பூசி அலங்காரம் பண்றேன்னு அலங்கோலம் பண்ணி அது தலையில குடங்குடமா தண்ணிய ஊத்தி அந்த கொடுமைய உடைச்சி அந்த பெத்த தகப்பன் அந்த புடவையை எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு பாருங்க அந்த பிள்ளை முன்னாடி. அந்த தகப்பன் கதற, அந்த புள்ள கதற, இத இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அனுமதிக்கலாமா? நிறுத்தணுமா இல்லையா? ஏன் இத செய்யறாங்க? யார் இத செய்யறாங்க? இத நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா யார் இதுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தெரியுமா? நம்ம குடும்பத்துல இருக்க 4 பாட்டி. அந்த 4 பாட்டிக்கு இதுதான் வேலை. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எட்டி நடுத்தருவுல அந்த வீட்டு பொட்ட அவ புருஷன் செத்து போயிட்டாங்க. சந்தோஷமா சொல்லுவாங்க. ஏன்? வழுக்கையில விழுந்துட்டான். ஆமாங்க, இன்னும் வழுக்கி விழுந்துட்டானான்னு கேட்டேன். நடந்துச்சு. வழுக்கி விழுந்த இல்ல வழுக்கையில விழுந்துட்டான். எங்க? வைகை எக்ஸ்பிரஸ். வைகை எக்ஸ்பிரஸ்ல விழுந்து ஒரு பையன் செத்து போயிட்டான். அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட இருக்க பாட்டிங்க பேசுறாங்க, எப்படி அந்த நடுத்தர வீட்டு போட்ட புருஷன் வழுக்கையில விழுந்துட்டான், இத்தனாம் தேதி காரியம், புறப்பட்டு போலான்னு. இன்னமும் கொண்டாட்டமா ஊர்வலத்துக்கு போற மாதிரி போறாங்க. காலையிலேயே உட்கார்ந்துக்கிறாங்க. ஏமா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, அதெல்லாம் ஓ வேலை, நீ நவந்துக்க. இந்த பாட்டிங்க ஏன் இப்படி செய்யறாங்க? இது 2வது வேலை. ஏன் அந்த பாட்டிக்கு ஆசையா? அந்த பாட்டிக்கு ஆசையா? யோசிச்சு பாருங்க. இதுதான் என்னுடைய கடைசி கருத்து. எங்க அம்மாயிய பத்தி சொன்னேன். எங்க அப்பாவோட அத்தை 13 வயசுல விதவையாகி குழுமூர்ல இருந்து வெள்ளூருக்கு வந்தாங்க. 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நல்ல சிரிப்பு, சந்தோஷம், கும்மாளம், ஒரு பிள்ளைய விடாது, கேலி கிண்டல். ஆனா தனியா தான் இருந்தாங்க. எப்ப கேட்டாலும் அப்ப வச்சதே ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரிய மறக்காம சொல்லு. என்னம்மா அப்ப பாடின? அப்ப சொல்லுவாங்க, பச்சை புடவை கட்டி பாசிமணி வளையலிட்டு, அவங்க மாதிரி எனக்கு பாட தெரியாதுல்ல, ஒப்பாரி பாட்ட கற்பனை பண்ணிக்கங்க. பச்சை புடவை கட்டி பாசிமணி வளையலிட்டு பாவிகளே உங்க வாசல்ல பாத்தருக்க சம்மதிச்சு, நீல புடவை கட்டி நெல்லுமணி வளையலிட்டு நீலிகளே உங்க வாசல்ல நின்னருக்க சம்மதிச்சு, காத்துல அலறி வெட்டி அரங்கு வந்த ராமதோரை அன்பாவும் பேசுறீங்க, அரவணைச்சும் பேசுறீங்க. இதெல்லாம் இன்னும் போக போக எனக்கு அப்படி நெஞ்ச அடைக்கும். 13 வயசுல பாடின ஒக்காரி பாட்ட 95 வயசு வரைக்கும் அந்த பாட்டி ஞாபகம் வச்சிருக்குதுன்னா ஏன்? ஒரு கல்யாணத்துல முன்ன விட்டாங்களா? ஒரு நல்ல காரியத்துக்கு கூட்டிட்டு போனாங்களா? வாம பொண்ணு பார்க்க போறோம், வாமை, நாங்க கூட்டிட்டு போனோம், நாங்க செய்வோம், தாலி எடுத்து கொடுக்க வைப்போம், மாலை போடுவோம். அந்த அம்மாயி யார் வீட்லயும் போய் காரியம் பண்ண நின்னதே கிடையாது. ஏன்? எல்லாத்துலயும் அதுக்கு மரியாதை கொடுத்ததுனால அந்த அம்மாயி போகல. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற விதவையாக இருக்கிற சகோதரிகளை முன்ன வராத, பின்ன வராத, இங்க நிக்காத, காரியத்துக்கு கல்யாணத்துக்கு வராத அப்படின்னு ஒதுக்குறதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரே இடம் இதுதான். அப்ப இத தடுக்கிறதன் மூலமா ஒண்ணு இன்னைக்கு நடக்கிற ஒரு கொடுமையை நீக்கிறோம், இன்னொன்னு நம்ம சகோதரிக்கு மரியாதையை உண்டாகும். நல்ல காரியத்துக்கு கல்யாணத்துக்கு அவங்கள முன்ன நிறுத்துங்க, கூப்பிட்டு காலில் விழ சொல்லுங்க. மத்தவங்க காலில் விழாதீங்க, மத்தவங்க காலில் விழாதீங்க. காலில் விழுகிறதெல்லாம் மரியாதைன்னு நினைக்காதீங்க. டமுக்கு டமுக்குன்னு டிவியில பாப்போம், பிள்ளைங்க பாட்டு பாடுது, பேசுது, நானே பரிசு கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என்னமோ ஜமா ஜமா எக்ஸசைஸ் மாதிரி
ஏமா கால்ல விழு, கால்ல விழு, கால்ல விழு. எதுக்கு? கால்ல விழறதெல்லாம் மரியாதை இல்ல. கால்ல விழுந்து விழுந்து ஒரு அம்மாவுக்கு காலே இருக்கா இல்லையான்னு தெரியாம போச்சு. தெரியுமா? தெரியுமா இல்லையா? யாருக்கு? யாருக்குமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு அம்மாவுக்கு செத்து போயிட்டாங்க, புதைச்சாச்சு. அவங்களுக்கு கால் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்? எல்லாரும் கால்ல வீந்து வீந்து கும்பிட்டு அப்படி மயங்கி ஏமாந்துட்டாங்க. அதனால கால்ல விழுந்தாலும் ஏமாந்துடாதீங்க, நம்பாதீங்க, எச்சரிக்கையா இருங்க, மூட நம்பிக்கைக்கு பலியாகாதீங்க. இந்த நேரம், காலம், சாஸ்திரம், சடங்கு, இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு பாட்டிமை, இன்னைக்கு அது இதுன்னு அந்த பழக்கத்துக்கு ஆளாகாதீங்க. நம்ம குடும்பங்கள்ல நடக்கிற இந்த மாதிரி சடங்குகளை தடுத்து நிறுத்துங்க. அதுதான் மூட நம்பிக்கை, மதவெறி இதெல்லாம் உள்ள வராம காப்பாற்றும். இதெல்லாம் செய்யறதுதான் திராவிட இயக்கம், இதுதான் சுயமரியாதை இயக்கம். இதை உருவாக்கின தலைவருக்கு தான், இத பெண்களுக்கு சட்டப்படி ஆட்சியில உருவாக்கின தலைவருக்கு தான் இந்த புகழ் அரங்கம் என்று சொல்லி, அதுக்கு நாம் காட்டுகிற மரியாதை பெண்கள் பெறுகிற பகுத்தறிவு சுயமரியாதை. அதை நாம் அடையணும்னு சொல்லி இவ்வளவு சிறந்த ஏற்பாடுகளை செய்த நம்முடைய மாவட்ட மகளிரணி தலைவர் மகாதேவிக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.